அதாவது என்ன கேட்குறான்னு கேட்டால், சில பேர் அல்ல உலகத்தில் தண்டிக்கிறான். ஃபிரௌனையும் கூட்டத்தாரையும் தண்டிச்சான். நூஹ் நபியுடைய கூட்டத்தாரை வந்து தண்டிச்சிட்டான். அப்போ அவங்களுடைய பாவத்துக்கு இங்கே தண்டனை கொடுத்தாச்சு. மறுமையில் ஒரு தண்டனை கொடுத்தோம்னா ரெட்ட தண்டனையாக போகுது. அதே நேரத்தில் வந்து இந்த உம்மத்தில் இருக்கிறாங்கன்னு வைங்க, ஃபிரௌன் செஞ்ச வேலையெல்லாம் இங்கேயும் செய்கிறான். அவனை இந்த உலகத்தில் தண்டிக்கலை, இவனை மறுமையில் தண்டிக்கிறோம். அப்போ இவனுக்கு ஒரு தண்டனை, ஃபிரௌனுக்கு 2 தண்டனை ஆகுதா இல்லையா? அது அல்லாஹ்வுடைய இதுக்கு நீதிக்கு மாற்ற மாதிரி தெரியுது அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. பொதுவாக இந்த மாதிரி விஷயத்தை கேட்கும் பொழுது இப்படி கேட்கக்கூடாது. நீங்கள் கேட்குறது கேள்வி சந்தேகத்தை கேட்கலாம். சந்தேகத்தை கேட்கும்போது இந்த வார்த்தைகள் இப்படி பழகிருச்சுன்னு சொன்னால், இப்போ அல்லாவையே கேள்வி கேட்குற ஒரு மனநிலைக்கு நீங்கள் ஆளாயிருவீங்க. நீங்கள் எப்படி கேட்குறீங்க, அல்லாஹ் செஞ்ச அநீதி இல்லையா அப்படிங்கிற மாதிரி அப்படி கேட்கக்கூடாது. அல்லாஹ் விஷயத்தில் இப்படி கேட்காம என்ன செய்யணும்னு கேட்டால், இது இறைவனுடைய நம்பிக்கைக்கு குறைபாடாக வந்துடும். இங்கேயும் தண்டிச்சு அங்கேயும் அல்லாஹ் தண்டிக்கிறானே, இதுக்கு என்ன காரணமாக இருக்கு அப்படி கேட்கணும். எப்படி கேட்கணும்? அல்லாஹ் செய்வது தப்புன்னு கேள்வி உங்களுக்கு உரிமை இருக்கா? அது என்ன கேள்வி இது? அல்லாஹ் செய்வது அநீதி இல்லையா, அல்லாஹ் செய்வது அநீதி ஆகாதா, உங்களுக்கு விளங்கலன்னு தானே கேட்குறீங்க, அப்படியே கேளுங்க. இப்படி மாதிரி தெரியுது, அது எப்படி இது இஸ்லாம் நம்ம மார்க்கத்தில் சொல்கிற விளக்கம் என்ன அப்படி கேட்கணும். சரி, அடுத்து என்னன்னு கேட்டால், இப்போ அழிக்கப்படுறாங்கல்ல, உலகத்தில் அழிக்கப்படுறாங்க. அழிக்கப்படுவது வந்து அவங்களுடைய அத்தனை தீமைகளுக்குமான தண்டனையா? இல்லை. அழிக்கப்படுதல் என்ற தண்டனைக்கு யார் ஆளாக இருக்கிறாங்களோ அவங்க இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது அநீதி இழைத்தாங்க நல்லவங்களுக்கு. அந்த அநீதி இழைத்து அவங்களை கொடுமைப்படுத்தினாங்க, அடிமையப்படுத்தி. ஃபிரௌனுடைய கூட்டத்தார் என்ன பண்ணாங்க? இஸ்ரவேல் மக்களை வந்து கொடுமைக்கு உள்ளாக்கினார்கள். அந்த உள்ளாக்குனதுக்கு தான் அது தண்டனையை தவிர, நானே இறைவன் என்று சொன்னானே அதுக்குள்ள தண்டனை கிடையாது. அப்போ இவர்கள் செஞ்ச அநியாயத்துக்காக வேண்டி அல்லாஹ் என்ன செய்யறான்னு கேட்டால், தண்டிக்கிறான் என்று கேட்டால், அவங்களுடைய எல்லா அநியாயத்துக்கும் கிடையாது. இப்போ ஒருத்தன் கொலை செய்கிறான், கொலை செஞ்சதுக்காக தூக்கு தண்டனை கொடுத்துறீங்க. அந்த தூக்கு தண்டனை எதற்கான தண்டனை? அவன் வாழ்க்கையில் செஞ்ச எல்லா தப்புக்குமான தண்டனையா? கொலைக்கான தண்டனையா? கொலைக்கான தண்டனை தான். மற்றதுக்கெல்லாம் அது கொடுக்கணும்ல. ஒரு கொலை செஞ்சுட்டாங்கிறதுக்காக வேண்டி கொலைக்கு மரண தண்டனை கொடுத்துட்டீங்க. மரண தண்டனை கொடுத்த காரணத்தினால் அதோட மற்ற எதுக்கும் கொடுக்கக்கூடாதுன்னா, மரண தண்டனை எதுக்கு நீங்கள் கொடுத்தீங்க? எதுக்கு இஸ்லாத்தில் மரண தண்டனை கொடுக்க சொல்லப்படுது? அவன் வந்து கொலை செஞ்சதுக்காக வேண்டி தான். இவன் ஒரு ஆளை கொலை பண்ணியிருக்கிறான், அதுக்கு நீதி வந்து அவனை கொல்றது தான். அப்போ வந்து அந்த மனிதன் கொலை மட்டுமா செஞ்சிருப்பான்? 60 வருஷம் 50 வருஷம் வாழ்ந்தான்னு சொன்னால் எவ்வளோ அநியாயம் பண்ணியிருப்பான், எவ்வளோ தீமைகள் செஞ்சிருப்பான். அதுக்கு எங்கே தண்டனை? கொலைக்கு கூட கணக்கு உயிருக்கு உயிர் சரியாக போச்சு. அப்போ ஒரு மனிதன் உலகத்தில் தண்டிக்கப்படுதல் என்பது அவன் வாழ்க்கையில் செஞ்ச லட்சக்கணக்கான சம்பவங்களில் ஏதோ ஒரு சம்பவத்தை கொடுக்குற தண்டனை, ஏதோ ஒரு செயலுக்காக கொடுக்குற தண்டனையை தவிர ஒட்டுமொத்தமாக அவன் செஞ்சதுக்கெல்லாம் கொடுக்குற தண்டனை கிடையாது. அதனால வந்து இங்கே தண்டித்தால் அங்கே தண்டனை கிடையாதுங்கிற தப்பாக விளக்கிட்டீங்க. இங்கே தண்டித்தால் என்று சொன்னால் அவனுடைய அனைத்து குற்றங்களுக்கும் தண்டித்தால் தான் அது கிடையாதுன்னு சொல்லணும். உலகத்தில் வந்து அல்லாஹ் கொடுக்குற எந்த தண்டனையும் அனைத்து குற்றங்களுக்குமான தண்டனை கிடையாது. அவன் குறிப்பிட்ட ஒரு குற்றத்துக்கான தண்டனையாக தான் அழிச்சிருக்கிறான் அல்லாஹ். மீதி குற்றங்கள் அவன் மீது இருந்துகிட்டு தான் இருக்கும். அதனால் அங்கேயும் தண்டிப்பான், அங்கேயும் தண்டிப்பான். அங்கே தண்டிக்கிறது வந்து தண்டிக்கப்படாமல் விட்ட பல 100 குற்றங்களுக்காகத்தான். அதை விளங்கிக்கணும்.